ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெப நிலையிலே இருப்போம். இந்த அருமையான வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் கிடைக்காத சிலாக்கியத்தை அற்பர்களும் தூசிகளும் குப்பைகளும் ஆகிய நமக்கு கொடுத்துக்கிறார். கரங்களை தட்டி தேவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பக்கத்தில் உள்ள எத்தனையோ ஆலயங்களை காட்டிலும் ஒரு மகிமையான ஒரு கூடாரத்தை இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய பெரிய கிருபை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான சகோதரி, அருமையான சகோதரர்கள், தங்களுடைய பெரிதான உழைப்பினாலே எப்படியாகிலும் கொஞ்சம் ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற ஒரு வாஞ்சையோடு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். கர்த்தர் இதன் மூலமாக எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அழைத்து கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்க மனதில் என்ன நினைத்து கொண்டு வந்தீர்களோ இன்னும் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். மனதுருகிற கர்த்தரே உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்ததற்காக உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எத்தனையோ வேலைகளின் மத்தியிலும் கூட ஆண்டவரே இந்த இடத்துக்கு வந்து எப்படியாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவன் அப்பா, நீர் காண்கிற தேவன் அப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லிக்க கர்த்தர் நீர் அல்லவாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சம்பத்தை சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே. இந்த நாளில் உங்கள் வாக்குப்படி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. பெருமையோடு வந்துவிட்டு பெருமையோடு போறதல்ல ஆண்டவரே. ஏனாரா கர்த்தர் எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாரா? நான் எப்படியோ இருக்கிறேனே, என் வாழ்க்கை தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்க பிள்ளைகள் அநேகர் உண்டப்பா, அநேகர் உண்டப்பா. இந்த சலத்திலே காண்கிற தேவனாய் இருக்கிறையா, எங்களை கூப்பிடுவதை கேட்கிற தேவனாய் இருக்கிறையா. ஆமாண்டவரே, இது அருமையான பிள்ளைகள் வாஞ்சையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபரிதமாக ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பாடுகள் மத்தியிலோ செலவுகள் மத்தியிலும் ஆண்டவரே இந்த கூட்டத்தை எப்படியாவது நடத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு வந்திருக்கிற அருமையான சகோதரிக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரே உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகள் இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு பெருந்தலான கூட்டத்தை ஒவ்வொரு வாரமும் கொண்டு வர முடியாது உம்மை கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, உம்மிடம் அன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த இடம் எல்லாம் வெறுமையாக இருக்கக்கூடாதப்பா, எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் ஆண்டவரே, எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் அப்பா. வருகிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு சொல்ல வேண்டும் ஐயா. அதற்காக உங்களை மன்றாடுகிறோம் அப்பா, அதற்காக உம்மை கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஒரு பெருந்தலான கூட்டத்தை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், உமக்கு நம்மை நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக அப்பா நாங்கள் அப்பா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அதுவா அருமையாக தகப்பனே பாடல்களை பாடி தேவை உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அருமையான ஐயா அவர்களுக்கும் அம்மாவுக்கும் ஆண்டவரே ஆமாண்டவரே அளவில்லாத ஆசீர்வாதத்தை இங்கே கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய சபையிலே ஒரு பெரிய எழுப்புதலை காணும் ஆண்டவரே. அவர்களுடைய தகப்பனார் எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த நாளில் செய்தி கொடுக்க போற அருமையான தாசருக்காக துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. பரலோகத்தில் இருந்த மன்னாவை மகன் மூலமாக எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனே அவர்களை மறைத்து ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள்
நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பா வார்த்தைகளும் அப்பா எங்கள் உள்ளங்களை அப்பா நீதியான உள்ளங்களை போல திறந்து கொடுத்து ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்கள் இல்லத்தில் எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தில் அது கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்குள்ளே அது கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த தாசரை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இன்னும் வல்லமையா எடுத்து நீங்க பயன்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பா. இந்த அப்பா கூட்டத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. ஒன்றும் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணி ஆண்டவரே நிறைவேற்றுகிறோம், சோத்திக்கையா. தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா நீ பெரிய காரியங்களை செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விட்டல நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உங்களை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதித்த போறதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை வெறுமையோடு போகாதபடி உங்க வேண்டுதல் விருப்பங்களை நிறைவேற்றி அனுப்ப போறதுக்காக உங்களுடைய கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எல்லாவற்றையும் பொறுப்பு வைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.